எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் ஸ்பெஷல் அவல் பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 250 கிராம் அவல் பொரி எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அரை முடி கொப்பரை தேங்காவை எடுத்திருக்கேன். நார்மல் தேங்காய் கூட எடுத்துக்கலாம். இப்போது தேங்காவோட ஓடை எடுத்துட்டு தேங்காவை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நறுக்கி சாப்பிடும்போது செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். அடுத்து 3 வெல்லத்தை எடுத்து அதை நல்லா நசுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு அரை டம்ளர் தண்ணீர் விட்டு வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போது எல்லாம் நல்லா கல் மண் இல்லாமல் சளிச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 25 கிராம் எள்ளை போட்டு நல்லா பொரிய விடலாம். எள்ளு பொரியும் போது இந்த மாதிரி மூடி போட்டிங்கன்னா சடப்புடன்னு வெளியில் தெரிக்காது. அதுக்காக தான். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் நாம் பொரிச்சு வச்சுருக்கிற எள்ளை போட்டுக்கலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உங்களுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை தேவையில்லைன்னா 50 கிராம் கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதையும் இந்த எள்ளு கூட சேர்த்துடலாம். அடுத்து அதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காவை போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கலாம். கொப்பரை தேங்காயை இருந்துச்சுன்னா சீக்கிரம் வறுத்துடலாம். அதே நம்மளுக்கு கொஞ்சம் ஈரப்பசையோடு உள்ள தேங்காய்னா கொஞ்சம் சிரமம். அதுக்காக தான். இப்போது ஒரு 5 ஏலக்காவை எடுத்து நல்லா இந்த மாதிரி பவுடராக தூள் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட தோலை தூக்கி போடாமல் டீ தூளுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா பொன்முறுவல் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த நம்ம வச்சுருக்கிற பொட்டுக்கடலை கூட ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாகு தயார் பண்ணுறதுக்கு அதை வச்சிடலாம். இந்த பாருங்கள் அவல் பொரியை நல்லா சளிச்சு கல் மண் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஏன்னா அவலில் நிறைய தூசி கல் மண்ணெல்லாம் இருக்கும். இதை சளிச்சு இந்த பாருங்கள் எவ்வளவு இருக்குன்னு சளிச்சதையும் அந்த பொட்டுக்கடலை எள்ளு கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காவையும் அதோடு சேர்த்தாச்சு. இப்போ இது 3ஐயும் நல்லா ஒரு தடவை கிளறி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ பாகு தயாராகிடுச்சு. ஒரு தட்டில் தண்ணியை வச்சுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா உருட்டுற பதம் மாதிரி இருக்கணும். 2 கம்பி பதம்னு சொல்லுவோம்ல அந்த பதத்துக்கு. இப்போது 2 கம்பி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு சல்லடையில் அந்த பொங்குனதோடு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சவுத்து போன மாதிரி ஆகிடும் பொரி. கொஞ்சம் சூடு அடங்கவும் இந்த மாதிரி சல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாம் எப்போவுமே கரண்டியை வச்சு கிளறணுன்னா அப்படியே அவல் பொரி உடஞ்சி நொறுங்கி தூளாக போயிடும். இந்த மாதிரி முறுக்கெடுக்கிற கம்பியில் கிளறணுன்னா நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குதுன்னு. இதை மாதிரி செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நம்மளுக்கு மெயினே பார்த்திங்கன்னா பாகோட பதம் தான். அது 2 கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்கள் பொரி நல்லா கிளறியாச்சு. இது ஒரு சத்தான ஸ்நாக்ஸு. இதை பசங்களுக்கு கொடுங்க அவசியம். ஏன்னா இதில் எள்ளு தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கறனால இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட தூள் இல்லை. ரொம்பவே நல்லா வந்திருக்குது. குழந்தைங்களுக்கு இதை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. மீதம் இருக்கிற பாகை டீ போட வச்சுக்கலாம். அதே மாதிரி பொரியை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சவுத்து போகும்.